முருங்கைக்கீரை பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஆற வச்சு போட்டாச்சு. இது மாதிரி கண்ணாடி பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ எது வேணாலும் போட்டு வச்சுருங்க. நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் போட்டு வேணுக்குள்ள இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே அளவில் இப்படியே செய்யுங்க. எல்லோருக்கும் காலை வணக்கம். சூப்பராக ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறேன். பாருங்கெல்லாம் பறித்து 3 நாளாக நிழலில் ஆற வச்சு காய வச்சுருக்கேன். நிழலில் தான் வைக்கணும். இது வெயிலில் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். நிழல்லையே அப்படியே ஒரு துணி, ஒயிட் துணி ஏதாவது போட்டு டேபிளில் நான் போட்டு அப்படியே ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். வாங்க இதை சூப்பராக செய்யலாம். இது அவ்வளோ சத்து உடம்புக்கு. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி. இந்த சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஈஸ்வரி விலாக் ஹப் என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு பெல் பட்டன் டெஸ்ட் பண்ணுங்கள். என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எல்லாமே ஹெல்த்தியான சத்தான வீடியோ தான் போடுறேன். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒரே ஒரு தடவை தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டன் டெஸ்ட் பண்ணணும். பார்க்குள்ளலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க. வாங்க சூப்பராக விறகடுப்பில் மண்பானலில் பொடி ரெடி பண்ணலாம். வந்துருச்சு. இது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள். துவரம் பருப்பு 250 கிராம், கருப்பு உளுந்து, இதுதாங்க பொடிக்கு டேஸ்ட்டு சத்து. கருப்பு உளுந்து 250 கிராம், 100 கிராமு வேர்க்கடலை, எள் இருந்தால் போட்டுக்கோங்க, நான் வேர்க்கடலை போட்டேன். பாசிப்பருப்பு ஒரு 25 கிராம், சீரகம் 3 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, பெருங்காயம் ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூனு. அவ்வளோதான். வானல் காஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து வறுத்துக்கலாம். அதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விடுங்க, நிறைய வேண்டாம். நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும். வெயில் வராட்டுமே செய்யலான்னு செஞ்சேன்னா நல்லா காற்று ஓட்டமாக நல்லா இருக்குது செய்யறதுக்கு. அதுக்காக தான் சட்டியில் செஞ்ச பொடி கிடவே கிடாது. எல்லாத்தையும் இதே மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த எல்லா ஐட்டத்தையும் கைப்பிடி துணி மட்டும் எடுத்து போட்டு பார்த்தா இங்கே இருக்கு பாருமா டேபிள் மேலே. இதோ அங்கேயே ஆரஞ்சு கலர், இங்கே பாரு வெளியே இருக்கானே. அதுக்குள்ளே ஒரு மஞ்சள் கலரில் வரும், வந்துச்சு பாரு. இப்போ எடுத்துடலாம். இப்போ துவரம் பருப்பு வளர்த்துக்கலாம். கடலப்பருப்பு போடுங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் கடலப்பருப்பு சேர்த்துறதில்ல. உங்களுக்கு வேணும்னா கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. இதை எடுத்து கொடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு, எடுத்துடலாம். நீங்கள் தோல் புடைக்க வேண்டாம், அப்படியே போடுங்க. பொடிக்கெல்லாம் அப்படியே போட்டுக்கணும். ஆசைப்பட்டு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு டேஸ்ட்டு நல்லா இருக்கும், போட்டு பாருங்க. செம சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு பாதி வறுத்தோடனே சீரக மிளகு போட்டுக்கோங்க. சீரக மிளகு நல்லா வறுத்துட்டோம், எடுத்துடலாம். இந்த வானல்லையே இந்த கீரையை வச்சு லைட்டாக
அனல் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு அப்படியே போட்டோம்னா அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால் கடைசியாக சூடு அடுப்பில் எரியக்கூடாது. அந்த சூட்டில் உப்புத்தூள் 2 ஸ்பூனு, பெருங்காயம் கட்டாயம் போடுங்க, பெருங்காயம் 1 ஸ்பூன். இது அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்து கொட்டிக்கணும், அவ்வளோதான். நிறைய வரக்கூடாது, சும்மா அந்த சூட்டில் வறுத்துட்டா பொடி கெடாத இருக்கும், நல்லாவும் இருக்கும். சட்டி கொஞ்சம் சூடாக இருக்குள்ள தான் போடணும், நிறையா சூடாக இருக்குள்ள போட்டிங்கன்னா நல்லா தீஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். பூண்டு உரிக்கக்கூடாதுங்க, தோல் இப்படி தட்டி நல்லா இந்த சூட்லேயே போட்டு அந்த ஈரப்பதம் இருக்குது அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வறுத்துட்டு அந்த ஈரப்பதெல்லாம் போகணும், பின்னாடி பூண்டு நல்லா செவக்கும். அந்த டைமில் எடுத்து கொட்டி அரைக்க வேண்டியதுதான். எல்லாம் வறுத்தாச்சு. பொடிக்கு தேவையானது முருங்கைக்கீரை. நெருப்பெல்லாம் ஆஃப் பண்ண பின்னாடி அந்த சட்டி சூட்டில் வறுத்தே பாருங்கள் எப்படி வறுத்துருச்சுன்னு. அப்படி வறுக்கணும். ஃபேன் காற்றுலேயே காய வச்சேன், வெயிலில் காய வைக்காத. பச்சை இலை உடச்சி, கருப்பு உளுந்து, வேர்க்கடலைலாம் எள்ளு போட்டுக்கோங்க. நான் எள்ளுக்கு பதிலாக வேர்க்கடலை போட்டுட்டேன். பூண்டு நல்லா தோல் தட்டி இந்த மாதிரி வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு, சீரகம், மிளகு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு என்ன வச்சுக்கோங்க, நான் வைக்கல. பொடி நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்த தலை இப்படி இருக்கணும், இப்படி வறுக்கணும். முக்குனா விறகெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த சட்டி சூட்டில் வறுத்து இந்த அளவுக்கு வறுத்துச்சு. நிழலில் காய வச்சேன், 3 நாள் ஃபேன் காற்றுல காய வச்சுக்கிட்டேன். வேர்க்கடலை, எள்ளுக்கு பதிலாக நான் வேர்க்கடலை போட்டுட்டேன். உங்களுக்கு எள்ளு விருப்பம்னா எள்ளு போட்டுக்கோங்க. 50 வேர்க்கடலை, 25 பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகு, சீரகம் 1 ஸ்பூன் மிளகு, பெருங்காயம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, உப்புத்தூள் 2 ஸ்பூனு. வறுத்து போட்டுட்டிங்கன்னா உப்புத்தூளில் கூட ஈரத்தன்மை இருக்கும், பொடி கெடாத இருக்கும். எத்தனை மாதம் வச்சுருந்தாலும். துவரம்பருப்பு, பூண்டை தோலோடு கழுவி தட்டி எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துடணும் பாருங்கள். அந்த ஈரத்தன்மைலாம் போயிடணும். அந்த எண்ணெயிலே வறுத்தாச்சு. கருப்பு உளுந்து, இந்த பொடிக்கு சத்தானது கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து எல்லா கடையிலும் கிடைக்கிது, கேட்டு வாங்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் காரம் கம்மியாக வச்சுருக்கேன். ஊர் மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதே 8-9 மிளகா வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை ஒரு தட்டு நிறையா. இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போது அரைச்சி ஆற வச்சுருக்கேன். ஆறட்டும். ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை போட்டு தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடி ஐட்டம்லாம் போட்டு செய்யணும். ஆறட்டும் வாங்க. போய் விறகடுப்பில் விறகு லேட் ஆயிடுச்சு. 8 மணிக்கே 7 மணிக்கே வறுக்கலான்னு குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு 7-9 மணி வரைக்கும் அங்கே நல்லா இருக்கும், ஜில்லுன்னு செம்ம சூப்பராக இருக்குங்க. மாமரத்து நிலையில் கரெக்டாக பொடி வறுக்கலாம் நல்லா ரெடி பண்ணி அடுப்பத்தை வைக்க போகிறதுல முக்கியமான ஒருத்தர் வந்துட்டாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தாங்க. ஒரு 6-7-10 வருஷமே இருக்கு வீட்டுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. என்ன பண்ண முடியும், முக்கியமானவங்க பேசாத, யாரா இருந்தாலும் வீடு தேடி வராங்க, பேசாத முடியும். வந்து பேசிட்டு பாருங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்பப்பா வேர்த்து விறுவிறுத்து தொப்பரே நனைஞ்சிட்டா பாருங்க. வெயில் வந்துருச்சு. விறகடுப்புல பொடி வச்சா நல்லா இருக்கும், அதனால போய் அங்க நல்லா இருக்கும் வறுக்கும். எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டேன், வைக்காதா கூட இங்கேயே செஞ்சிருப்பேன். வீட்டுக்குள்ளேயே ஃபேன் போட்டு நல்லா செஞ்சிருப்பேன். இங்கே செஞ்சிருப்பேன், அந்த ரூம்ல ஃபேன் இருக்கு, டேபிள் ஃபேனு எல்லாம் கொண்டு போய் அடுப்பு பத்த வைக்கிற நேரத்தில் வந்துட்டாங்க. சரி எப்படியோ ஒன்று வறுத்துட்டு வந்துடலான்ட்டு போய் வறுத்தா இங்க பாருங்க அப்படியே தொப்பரே நனைஞ்சிட்டேன். அப்பா இந்த வீட்டுக்கு வந்து பின்னாடி தான் நல்லா இருக்குது. எல்லாம் ஆறிடுச்சு. அங்கேயே ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாமே போட்டேன் பாருங்க. மேல இதுக்கு தேவையானது, இந்த பொடிக்கு தேவையானதெல்லாம் கருப்பு உளுந்து, கட்டாய கருப்பு உளுந்து போடுங்க. முருங்கைக்கீரையை நல்ல ஹெல்த்தியான சத்து. முருங்கைக்கீரை வந்து எல்லாத்துக்குமே இரும்பு சத்து அதிகம். குழந்தைகளுக்கு நல்லா முடி வளரும், கண் பார்வை, வயிறு புண்ணு இருந்தா ஆறுது, கொலஸ்ட்ரால் நிறைய இருந்தா குறைக்கிறது. எல்லாத்துக்குமே சுகர் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா சாப்பிடலாம். ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்க எல்லாம் இந்த முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடலாம். இந்த பொடி வந்து அவ்வளோ நல்லது. சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு போட்டுக்கலாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். இந்த பொடி நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்துக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. எங்க வெளியில போயிட்டு வந்தோம், அவசரம், ஒரு சாதம் வச்சுட்டு போய் கை கால் கழிட்டு வந்துட்டு சாதம் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்குள்ளாரையே சாதம் விசில் அடிச்சிடும். உடனே இந்த பொடி போட்டு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ உங்களுக்கு என்ன சாப்பிட்ற எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே போட்டு இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். இந்த பொடிக்கு தேவையானது எல்லாமே
கருப்பு உளுந்து நல்ல பொன்னிறமா வறுத்துக்கணும். தீய விட்டுறாதீங்க, பச்சையை எடுத்துறாதீங்க, பொடி டேஸ்ட் இருக்காது. கருப்பு உளுந்து, வேர்க்கடலை. உங்களுக்கு நான் எள்ளு போடணும், நான் எள்ளு போடலை, வேர்க்கடலை போட்டுட்டேன். வேர்க்கடலை 250 கருப்பு உளுந்து, 250 துவரம் பருப்பு, 50 கிராம் பாசி பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 50 கிராம் வேர்க்கடலை, ஒரு 10 காஞ்ச மிளகாய். காரம் அதிகமா இருக்கு, ஊர் மிளகாய், அதனால கம்மியா வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 20-25 பல்லு பூண்டை வந்து கழுவிட்டு நல்லா துணியில துடைச்சிட்டு அதை நல்லா தட்டிக்கணும். தோல் உரிக்க கூடாது, தோலோடு நசுக்கிக்கணும். நசுக்கி நம்ம கடைசியா அந்த வானலோ வடை சட்டியோ, நான் சட்டியில வறுத்துப்பேன், மண் சட்டியில ரொம்ப நல்லா இருக்கும். விறகடுப்புல மண் சட்டியில வறுத்துட்டு இருந்தேன். அந்த கடைசி சூட்ல இந்த பூண்டை போட்டு வறுத்துட்டு லாஸ்டா முக்கியமானது பெருங்காயம் போடணும். தூள் உப்புல கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கு. அந்த நம்ம இறக்கி எல்லாம் வச்சுட்டு அந்த சூடா இருக்கிற அனல்ல செய்யக்கூடாது. சூடுல ஒரு ஸ்பூன், சின்ன குட்டி ஸ்பூன்ல பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுட்டு, இதுக்கு தேவைக்கேற்ற உப்பு தூள் போட்டு, நீங்க இல்ல கல்லுப்புனா கூட போட்டு நல்லா கொஞ்சம் அந்த சூட்லயே வறுத்துட்டீங்கன்னா அந்த உப்புல இருக்க ஈரப்பதமும் போயிடும். பொடி எத்தனை வருஷம் வெளியே வச்சிருந்தாலும் கிடவே கிடாது. நம்ம இப்ப எல்லாம் மாறிடுச்சு. இப்ப நம்ம எல்லாம் அரைச்சிக்கலாம். இந்த வேர்க்கடலை என் குட்டி செஞ்சுட்டு ஆள் கொஞ்சம் கொடுக்கலாம். இந்த வேர்க்கடலை ரொம்ப இஷ்டம், அதனால கொஞ்சம் சேர்த்து வறுத்தேன். இந்தாமா அப்பா உனக்கு சாப்பிடு. நாங்க சாப்பிடும் அங்க இருந்தாங்க வேர்க்கடலை சாப்பிடும். நாட்டு வேர்க்கடலை, ஊர் வேர்க்கடலை. குட்டீஸுங்களுக்காக கொஞ்சம் சேர்த்து வறுத்த எடுத்து வச்சிடறேன். இப்போ அது பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் இந்த காம்போட போட்டிருக்கேன், நல்ல சத்துங்க. காம்போட போட்டு எல்லாம் காம்பு போட்டுக்கணும். இந்த தலையோட இருக்கு பாருங்க, இந்த எல்லாம் காம்பு, இதை போட்டு செய்யுங்க. ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ சத்து. ஃபர்ஸ்ட் கீரை பொடி பண்ணிக்கலாம். அப்பா வெயிலுனா வெயில், எங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியல. எங்க வீட்டை சுத்தி வேப்ப மரம், முன்னாடி வாசப்படியில பெரிய வேப்ப மரம், எதுக்கிற லேண்ட்ல மாமரம். வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், ஊருக்கு போக பயமா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இதை தூள் பண்ணிக்கலாம். இதை நல்லா தூள் பண்ணிட்டு அந்த பொடியெல்லாம் கொட்டி அரைச்சிக்கலாம். ஒரு தட்டு நிறைய பண்ண அரைச்சு ஒரு 4 ஸ்பூன் கூட வரலைங்க பொடி, தெரியுதா? எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். வடிவேல் சொன்ன மாதிரி பார்ப்போம், என்னத்தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓட்டு போட்டீங்களா? போட்டேன். யார் சிம்முக்கு போட்டேன்? உங்க சிம்முக்கு தான் போட்டேன். அடுத்தவர் வந்து ஓட்டு போட்டியா? போட்டேங்க சார். எதுக்கு போட்டேன்? அண்ணா நீங்க கொடுத்த காசுக்கு உங்களுக்கும் உங்க சிம்முல இதுக்கு ஓட்டு போட்டேன். அடப்பாவி, கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டு. எல்லாம் காசு வாங்கினேன், காசு வாங்கினவங்களுக்கு எல்லாம் ஓட்டு. நாங்க ஒருத்தருக்கு தான் வாங்கணும் காசு. அடிச்சுட்டு வந்த பொடி பத்தல, ஒரு ஜார் அரைச்சிட்டு வந்துட்டேன். வாசனைனா வாசனை சான்ஸே இல்லை, அப்படி ஒரு வாசனை. இந்த அரைச்சிட்டு இட்லி சாதம் 2 சாப்பிடுங்க, அப்பதான் திருப்தியா இருக்கும். கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸா வேணாம். 2 ஜார் 1 அரைச்சிட்டு வந்துட்டேன், 1 எடுத்து வச்சுட்டேன், வடிஞ்சிருச்சு. வெற்றிகரமா பொடி ரெடி ஆயிடுச்சு. பசியோட இருக்கிற மணி 11 மணி ஆகுது. ரொம்ப நோயா இருக்காதுங்க, ஓரளவுக்கு நல்லா. வேஸ்டே பண்ணக்கூடாது. இந்த பொடியில் அவ்வளோ ஹெல்த்தியான சத்து இருக்கு. ஆறட்டும், அதுக்குள்ள நம்ம சாப்பிடலாம். பசி ரொம்ப பசிங்க. பொடி போட்டேன். ஃபர்ஸ்ட் இட்லி சாப்பிடலாம், அப்புறம் சாதத்துக்கு சாப்பிடலாம்.
வாயில எச்ச ஊறுது. வாசனை அவ்வளோ நல்ல வாசனை. நல்லெண்ணெய். வெயில் பயங்கரமா இருக்கு இல்லைங்களா? நாங்க ஒரு 70% எல்லாம் நல்லெண்ணெய் தான் போடுவோம். முடிய பச்சை கலர்ல இருக்குங்க. அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு. சூப்பர். கொஞ்சம் டேஸ்ட் பாப்பா. லைட்டா உப்பு பத்தல, நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கு. உப்பு கூட கரெக்டா இருக்கு. செம. தொட்டு கலர் பாருங்க எப்படி இருக்குங்க பொடி. இந்த வீடியோ பாக்குறவங்க கட்டாயம் இதே அளவுல இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த வெயிலுக்கெல்லாம் அவ்வளவு நல்லது. சாதத்துல சாப்பிட்டு பார்க்கலாம். இட்லிக்கு செம சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்ல. நான் பொடி இந்த பொடி செஞ்சிருக்கேன். கருப்பு உளுந்து போட்டு செய்யறேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கருப்பு உளுந்து போட்டு செய்யறேன். நம்ம எப்பயும் சாதா உளுந்து தான் போட்டு செஞ்சிருக்கேன். சான்ஸே இல்லைங்க. வாசனை அப்பா செம்ம செம்ம. பிரணி இங்க வாக்குடி. அவங்க டேஸ்ட் கரெக்டா சொல்லுவோம். என்ன சாப்பிடணும் எனக்காக நல்லா இருக்குங்க. பாப்பா நீ ஒரு வாய் இந்தா. இட்லி வச்சு சாப்பிடுறியா? சமையா இல்ல போய் பண்ணது எனக்கு இன்னும் உடம்பே தெரியல. வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி தங்கச்சி அம்மா அப்பா குழந்தைங்க, எனக்கு மக மருமக்கமார் எல்லாருக்கும் நாங்க சாப்பிடுங்க. லைட்டா உப்பு பத்த கொஞ்சம் உப்பு இடுறேன். உப்பு தூள் சால்ட்டு தூள் இடுறேன். கொஞ்சம் லைட்டா பத்தல. இட்லிக்கு சரியா இருக்கு. சான்ஸே இல்லைங்க. அவ்வளவு நல்லா இருக்கு. ரொம்ப இது கண்ணுக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் முடி வளர்ச்சிக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் வயிற்றுல புண்ணு இருக்கிறது, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடி அவ்வளோ நல்லதுங்க. ஆனால் ஹெல்த்தியான நரம்பு சம்பந்தமா நரம்பு வீக்கா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். அந்த கருப்பு உளுந்து நல்ல ஹெல்த்தியான சத்தை கொடுக்கும். அதனால நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கு.